கோவையில் களம் காண்கிறார் பாஜக தலைவர் அண்ணாமலை. 2 முறை வெற்றியை தந்த கோவை பாராளுமன்றம் மீண்டும் கைகொடுக்குமா? கொங்கு மண்டலம் தேசியத்தின் பக்கம் என்பது நிரூபிக்குமா? தேர்வுகிறதா திராவிட கட்சிக்கு? வணக்கம். வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் இந்தியாவுடைய பிரதமரா யார் வந்தா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? ஓகே. தமிழ்நாட்டுல நீங்க ஒரு சிறந்த ஆளுமை மிக்க தலைவரா எந்த தலைவரை பாக்குறீங்க? இப்போ 4 பேர் சொல்றோம். முதலமைச்சர் ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி, பாஜக தலைவர் அண்ணாமலை, நாம் தமிழர் கட்சி சீமான். இந்த 4 பேர்ல ஆளுமை மிக்க தலைவரா நீங்க யார் நினைக்கிறீங்க? அண்ணாமலை. இந்தியால யார் பிரைம் மினிஸ்டரா வந்தா நாடு நல்லா இருக்கு நீங்க நம்புறீங்க? ஓகே. ஒரு ஆப்ஷன்ஸ். இந்தியால யார் பிரைம் மினிஸ்டரா வந்தா நாடு நல்லா இருக்கு நீங்க நம்புறீங்க? ஓகே. ஒரு ஆப்ஷன்ஸ். இந்தியால யார் பிரைம் மினிஸ்டரா வந்தா நாடு நல்லா இருக்கு நீங்க நம்புறீங்க? ஓகே. ஒரு ஆப்ஷன்ஸ். இந்தியால யார்? மோடியை பற்றி சொல்லணும்னா அவர் விஷன் நல்லா கிளியராக இருக்குங்க. அடுத்த 10 வருஷத்துக்கு நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னு சொல்லி அந்த விஷனை கரெக்டாக வச்சுருக்காரு. ஸோ அவர் பிரதமராக வந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். மோடியை பற்றி சொல்லணும்னா அவர் விஷன் நல்லா கிளியராக இருக்குங்க. அடுத்த 10 வருஷத்துக்கு நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னு சொல்லி அந்த விஷனை கரெக்டாக வச்சுருக்காரு. ஸோ அவர் பிரதமராக வந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை பற்றி உங்க கருத்து என்ன? அண்ணாமலை வந்து முதலமைச்சர் வேட்பாளருக்கு தகுதியான ஆளா இல்ல இப்ப மத்திய அமைச்சராக தகுதியான நம்புறீங்களா? அவர் முதலமைச்சராக ஆகணும். தமிழ்நாடு திருத்தம். ஓகே. தமிழ்நாட்டோட இப்ப நடக்கக்கூடிய ஆட்சி பத்தி உங்க கருத்து சொல்லுங்கண்ணா. சொல்றதுக்கே இல்லை. ஓகே. உங்க தொகுதியினுடைய எம்பி எம்எல்ஏ பத்தி உங்க ஒப்பீனியன்?